வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19/8/2025 செவ்வாய்க்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எதை பண்ணாலுமே லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள், நிறைய லாஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. 0.08% மட்டுமே ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. வெறும் 34 புள்ளிகள் மட்டுமே தான் விழுந்திருக்கு. ஸோ பெரிய இந்த கேண்டில் பார்த்தாதையும் வெரி ஸ்மால் இன் சைஸ், உங்களுக்கு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் ஆல் டைம் ஹையிலேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு ஃபர்தராக அந்த மொமெண்டம் கேரி ஆகிருக்கு. பேரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. S&P 500 அப்படி தான், பெரிய மூவ்லாம் இல்லை. இதுவும் ஃப்ளாட்டாக 0.01% தான் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1.5 பாயிண்ட் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் 0.01% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ட்ரம்ப்பும் புதின் அவர்களும் சந்தித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இந்த போரை நிறுத்துறதுக்காக உக்ரைனோட அதிபரோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. உலக அரசியலை பார்க்கும்போது அண்ட் எக்கனாமிக்கலாக பார்க்கும்போதுமே இப்போதைக்கு எல்லாருமே உற்று நோக்கிறது அதை மட்டும்தான். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு 2 டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேர்ஸ்டே மாதிரி தான் வருது. இப்போதைக்கு எதுவும் புதிய டேட்டாஸ்லாம் எதுவும் வராத சமயத்தில் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம், ஒரு ஃபியூவல் இல்லை. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டேட்டா ட்ரிவன் மார்க்கெட் தான். ஏதாவது டேட்டா வந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாத சமயத்தில் அதெல்லாம் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 0.66% வந்து கீழே விழுந்திருக்குங்க. ஸோ பெருசாக நியூஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால சைட்டாகவே நம்ம வந்து இதை மட்டும் பார்த்துருவோம். நம்ம USDINR நிலைமை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு 87.3 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இது ஃபர்தராக கீழே விழுங்க. ஓகே, இங்கேருந்து விழுந்திருக்கு 80, கிட்டத்தட்ட 88க்கு பக்கமாக டச் பண்ணிருச்சு. ஆல் டைம் ஹையில் போய்ட்டு தான் லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து கீழே விழுந்திருக்கு. ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து FIDI டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா FIஐ வந்து கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணிட்டாங்க 400 கோடி. DA வந்து பார்த்திங்கன்னா 4200 கோடி பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று 18ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அண்ட் -1.77%. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஃபியூச்சரில் நேற்று ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி, நல்ல பாசிட்டிவிட்டியே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் கவரிங்கே பாசிட்டிவான விஷயம் தான். அதுலேயும் மோர் தென் 1%க்கு மேலே வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் OA. ஸோ இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாசிட்டிவிட்டி இல்லைங்க, பெரிய பாசிட்டிவிட்டியாக ஓப்பன் ஆச்சு, அந்த பாசிட்டிவிட்டி பில்டும் ஆச்சு. பட் முடியும் போது இங்கே பாருங்கள், நடுவில் நெகட்டிவ்க்கெலாம் போயிட்டு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. பெரிய பாசிட்டிவிட்டி இல்லை, நியூட்ரலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். பொசிஷனல் டேட்டா பியரிஷாக இருக்குது. என்னத்தை சொல்லுவது, 200 பாயிண்ட் கேப் அப்பா என்ன பண்ணுறது. பொசிஷனல் டேட்டா பியரிஷாக தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்ட்ராடேயில் புல்லிஷாக முடிஞ்சாலும் ஓவராலாக இன்னுமே பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. FI பாருங்கள், உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு ஸ்டில் அதே பொசிஷன் தான், பியரிஷாக தான் இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸும் இப்போ ஒட்டக்காக சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க பாருங்கள் 22, 24 அகைன் இவங்களுமே கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பியரிஷாக தான் இருக்காங்க. அப்போ நேற்று வந்த பாசிட்டிவ் மூவ் அன்எக்ஸ்பெக்டட் மூவ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது சஸ்டெயினும் ஆக முடியல. ரெண்டாவது அவ்வளோ பெரிய ஒரு 200 பாயிண்ட் பாசிட்டிவாக போனதுக்கப்புறமும் இவங்க அந்த ஸ்டான்ஸை மாற்றவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸ். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த கேப் அப்பில் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா FIயோட லாங் ஷார்ட் ரேஷியோ அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திக்கி திணறி வந்து ஒரு 2% வந்து ஏற்றிருக்காங்க. 9.73 அப்படிங்கிற லெவலில் ஏற்றிருக்காங்க. ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மூவுக்கே வெறும் வந்து 1% அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8.3 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9.7 இருக்குது. ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா அந்த 1.5 1.5% தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க 200 பாயிண்ட் மூவுக்கே. இதை வந்து கண்டிப்பாக பியரிஷான மூவ் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுடைய நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா US ஃபியூச்சர்ஸ் மூணுமே ஃப்ளாட் வித் பேரிஷ் பயஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அப்படி தான், 2 வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஃப்ரான்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்குது. பட் பெரிய பாசிட்டிவிட்டி இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏஷியன் மார்க்கெட் பார்த்தா நிக்கி டவுனு, ஆஸ்திரேலியா டவுனு, ஓகே கொரியா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாங்க. மிக்ஸ்டு வித் பியரிஷ் பயாஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த இண்டிசஸ் பெரிய பாசிட்டிவிட்டி எங்கும் கண்களுக்கு படவில்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் பாசிட்டிவ் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா மார்க்கெட்டுமே பியரிஷாக இருந்துமே கிஃப்ட் நிஃப்டி 30 பாயிண்ட் பாசிட்டிவ் காட்டுறது
நல்ல விஷயம் தாங்க. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்மார்ட் மணியை வந்து எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட லிங்க் இருக்குது, மென்டார்ஷிப் ப்ரோக்ராமோட லிங்க் இருக்கும். அதை நீங்கள் வந்து பிடிடி ஆப் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு வந்துடலாம். ஸோ நிஃப்டி பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேம் இங்கே மேலேருந்து கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய 50% ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரௌண்ட் இந்த ரேஞ்ச் 25,000க்கு கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு. கரெக்டாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த 50% ரேஞ்சை டேப் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. முதல் பியரிஷ் சைன் வீக்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா, அடுத்து அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 24,959 கிட்ட முக்கியமான லிக்விடிட்டி இருந்துச்சு, அதை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கீழே விழுந்துச்சு அப்படின்னா 1 ஹவரில் மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறினதுக்கப்புறமும் அண்ட் ஃபர்தராக 1 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுகும். அப்படி கீழே விழுகும்போது முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 24,465 வரைக்கும் இதுதான் நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வேறு எதுவுமே சப்போர்ட்டே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இவ்வளோ தூரம் கீழே விழுறது கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். இந்த இப்போ நான் சொன்னேன் இப்படி கீழே விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த டே ஹையை தாண்டி மேலே 1 ஹவரில் க்ளோஸ் வச்சுன்னா மிட்டிகேட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து கீழே வரும்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், அதே தான் டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அதே அந்த 959 அப்படிங்கிற லிக்விடிட்டி தான் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது ஸ்வீப் பண்ணது. அதுக்கப்புறம் டே லோவையுமே தாண்டி கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை கொடுத்துருக்கு. அப்போது 1 ஹவர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பீரிஷான விஷயம் நடந்துருச்சு. ரெண்டாவது இந்த இடத்துல இத்தினோண்டு குட்டியோண்டு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. பட் இந்த குட்டியோண்டு ஃபேர் வேல்யூ கேப்லாம் பத்தாது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக போன உடனே ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் அடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்கும். அப்போது இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, நேற்றத்தோட ஹை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இன்னுமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பியரிஷாக மாட்டதுனால அப்படியே கீழவும் போகலாம், இல்லைனா இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டும் போகலாம். இந்த ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம வந்து இது பண்ணிட முடியாது. அண்ட் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலேயுமே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த 24,950 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஏன்னா நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3.25 கேண்டிலுமே ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில் தான். இந்த இடத்துலையுமே நிறைய பேர் ஷார்ட் போயிருப்பாங்க. அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 959 கிட்டையும் இந்த நேற்றத்தோட ஹைக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட லிக்விடிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதை போய் டேப் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. இது எல்லாமே நான் வந்து பொசிஷனலாக சொல்கிறேன். இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு போயிடலாம். ஸோ இன்ட்ராடே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. அதுக்கேற்றாப்பில் ஹியூஜ் ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது நேற்று வந்துச்சு. நல்ல கேப் அப் சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு 200-300 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நேற்று உங்களுக்கு இன்ட்ராடேலேயே கிடச்சிச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா R4க்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து கேப் அப் ஆனதுனால ப்ரைஸ் R4க்கு மேலே முடிஞ்சிருக்கு. சப்போஸ் கேப் அப் ஆகலைன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஒரு பயங்கரமான புள்ளி சைன் தான். இப்போ R4க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு, அதான் நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு புள்ளிஷான சைன் தான். அண்ட் இன்றைக்கான சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் வந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. பட் அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா நேற்று ஒரு பெரிய மூவ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டோம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட மாட்டாங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால கன்சாலிடேட் ஆனதாக உண்டு. ஸோ அதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது. ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும், இல்லைனா கன்சாலிடேட் ஆகாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வியூ தான். அது டச் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும், ஆர் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் வரும். அப்போது ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரீவியஸ் டே லோவும் டச் பண்ணலன்னா இன்றைக்கி கன்சாலிடேட் ஆயிரும். அது டச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆரில் சொல்கிறது. அண்ட் சிபிஆர் வந்து வைடு சிபிஆர் வந்து கன்சாலிடேஷன் சொன்னதோட மட்டும் இல்லாமல் பை அண்ட் டிப் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இது அசனிங் சிபிஆர். அப்போது இஃப் இன்கேஸ் ஒரு ஃபால் வந்தாலுமே சப்போஸ் ப்ரீவியஸ் லோ தாண்டி ப்ரைஸ் கீழே போகுதுன்னு வச்சிங்களேன், S1 கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் வந்துடும். அவ்வளோ பெரிய ஃபால் வராது அப்படிங்கிறது தான் சிபிஆர் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நேற்று நடந்த ஃபாலில் இந்த 974, 996, 25,022, 25,103, இது வந்து 25,103ங்கிறது அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிவர்ஸில் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பை அண்ட் டிப்புன்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னால் பார்த்தீங்களா சிபிஆரில், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பை அண்ட் டிப்புக்கெலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வந்து எம்டி கிரவுண்டு தான் இருக்குது, ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. விழுந்துச்சுன்னா அடுத்து இருக்கிற முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி 24,596 தான் இருக்குது. கேண்டில்ஸ்டிக் படி பார்க்கும்போது இந்த ஃபுல்லாக கேப்பு தான். ஸோ அதனால் வந்து சிபிஆர் வந்து இன்றைக்கி பை அண்ட் டிப்பு S1 கிட்ட, அதாவது
கரெக்டாக ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா அந்த லெவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 24,800 கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சிபிஆர் இண்டிகேட்டர். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல சப்போர்ட் இல்லைங்க, அவன் ஒழுங்காக கீழே விழுக வேண்டியதான். அவன் முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 24,596 கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நேற்று பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஏன்னா நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து R4க்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஆனால் இது பாருங்களேன், மேலே ஓப்பன் ஆகி R2க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் என்ன, சப்போஸ் இந்த பெரிய கேப் அப்பர்லாம் ப்ரைஸ் வந்து S1க்கு கீழே தான் முடிஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி பயங்கர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நேற்று அந்த கேப் அப் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. இருந்தாலும் சரி நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு, அதை நம்ம ஒதுக்கி தெளிட முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் வைஸ் வந்து அந்த விர்ஜின் சிபிஆர் இருந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் மாறும். ஒரு நிமிஷம், அது எங்கே இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். அது அந்த நான் லோ சொன்னேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இந்த 24,633 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் தானே, இந்த சிபிஆர் தான் விர்ஜின் சிபிஆர். ஸோ இந்த 633 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் இருக்குது. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் எங்கே போட்டிருந்தோம், 596 கிட்ட போட்டிருந்தோம். சிபிஆரோட சப்போர்ட் அது கொஞ்சம் மேலே 633 கிட்ட இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. இஃப் இன் கேஸ் ஃபால்னா அந்த விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னைக்குக்கான சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு மீடியமாக இருக்கலாம், பட் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1 அண்ட் S1 கடையில் இருக்கிற கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கேப் ஒய்டாக இருக்குது, கேப்பாக இருக்குது, கேப் பெருசாக இருக்குனாலே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிட் ஆகும் அப்படிங்கிறதா அர்த்தம். நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு பெரிய வைடு சிபிஆர்லாம் இல்லை, ஆனால் கேப்பு பெருசாக இருக்குது ஒவ்வொரு பிவட் கடையில் இருக்கிற கேப். அதை நம்ம கன்சாலிடேஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலையுமே கன்சாலிட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் இடையில இருக்கும்போது அதை டச் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் கன்சாலிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சிபிஆர் படி வந்து பார்த்திங்கன்னா 55,550 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா S1 இருக்குது. அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஓவராலாக இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நேற்று ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இப்போ வந்து நிஃப்டியில் கேப் அப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணியிருக்கு, பட் பேங்க் நிஃப்டியில் சஸ்டெயின் பண்ணாமல் இருக்குது. இதையும் நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டுக்கும் இடையில. பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீக்கான ப்ரைஸ் ஆக்ஷனாகவும் இருக்குது. அண்ட் குளோபல் மொமெண்டம் ஒன்றும் பெருசாலாம் சரியில்லைங்க, கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது இந்த நேரத்தில். இருந்தாலுமே கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி இருக்குது. சிபிஆருமே கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரீவியஸ் டே லோவும் டச் பண்ணல அப்படின்னா கன்சாலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ப்ராப் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பயங்கர பியரிஷாக இருக்காங்க, எஃப்ஐயும் பயங்கர பியரிஷாக இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ இது ரெண்டுமே முக்கியமான லெவலாக இருக்கும். அதை தொடாத வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 15 மினிட்ஸில் இருக்க சின்ன லிக்விடிட்டியை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இன்ட்ராடேல மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை தொடரல அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிரும். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.